வணக்கம் நேயர்களே, உங்களை எல்லாரையும் மீண்டுமா இந்த நிகழ்ச்சியில சந்திப்பதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்மளோட நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் வேதாகமத்துல இருக்கிற தீர்க்க தரிசனங்களை குறித்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தீர்க்க தரிசனங்கள் என்ன, எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இருக்கு, அது நிறைவேறிருக்கா நிறைவேறலையா, கடைசி காலத்துல எப்படி அது நிறைவேறும், இதை குறிச்சுதான் நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இன்னைக்கும் நம்ம ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனத்தை குறிச்சு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் டீனா. ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் டீனா. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. நீங்க கேக்குற டயலாக் பார்த்தா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. யூசுவலா அங்கிள் வந்து என்ன விசேஷத்துல கேட்பாங்கல்ல ஜெரேமியாவை பார்த்து, அந்த மாதிரி நீங்களும் அப்படியே இருக்கும். அப்பாவை போலதானே பிள்ளைங்களும் இருப்பாங்க. சரி, ஓகே டீனா. சோ இப்ப நம்ம டிஸ்கஷன்ஸ்ல வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் ப்ராஃபசிஸ பத்தி நம்ம பாத்துட்டு இருக்கோம். சோ இப்ப லாஸ்ட் வீக் வந்து நம்ம என்ன பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஆதியாகமத்துல ஆபிரகாம் ஐயா கிட்ட ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்து ஆபிரகாம் ஐயாவை அழைக்கிறாங்க, ஆபிரகாம் ஐயாவை என்ன செய்ய சொன்னாங்க, அது எப்ப செய்ய சொன்னாங்க, அது செஞ்சா என்ன ஆசீர்வாதங்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். சொல்லும் போது உங்களுக்கு கிளிக் ஆயிடுச்சா எது அப்படின்னு? ஓகே, அதுல வந்து ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு 2 விஷயங்கள் கவனிச்சேன்டினா. ஆண்டவர் வந்து ஆபிரகாம் ஐயா கிட்ட வந்து அதை சொல்லும் போது he was 75 years old தான். சோ ஆண்டவர் ஒரு பிளான குடுக்குறாரு அப்படின்னா, இப்ப 75 years ஓல்டுல வந்து டீனா பெட்டி படுக்கெல்லாம் எடுத்துட்டு கிளம்புமா அப்படி சொன்னா எப்படி இருக்கும்ல. ஆனா ஆண்டவர் அதை செஞ்சிருக்கிறாரு. அதுவும் வந்து சரி, இங்க ஒரு அழிவு வரப்போகுது, நீ அந்த ஊருக்கு போய் பத்திரமா இருப்பா அப்படின்னு ஒரு 75 வயசு ஒரு நபர்கிட்ட சொன்னா, சரி ஏதோ அவருக்கு வந்து ரொம்ப பாசமான ஒரு பையன் போல, அதனால பாதுகாக்கிறதுக்காக ஆண்டவர் செய்வாரு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் வந்து 75 years ஓல்ட் மேன் கிட்ட போய் அப்பதான் ஃபியூச்சர் பிளானே குடுக்குறாரு. அப்பதான் வந்து ஃபியூச்சர் பிளானே கொடுத்து, நீ அந்த தேசத்துக்கு போ, அங்க வந்து உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். பயங்கரமான ஒரு ப்ராஃபசிட்டினா அது. அவங்க மறிக்கிற வரைக்கும் கூட அந்த தீர்க்க தரிசனத்தை அப்படியே அவங்க கேரி பண்ணிட்டே வராங்க. அவங்க சந்ததிகள் கேரி பண்ணது இன்னும் கேரி பண்ணிட்டே வராங்க. சோ இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆனது 75 years ஓல்ட்ல. யங் பாய் அப்படின்னு நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஆண்டவருக்கு வயசு வந்து ஒரு மேட்டரே இல்ல, யார்கிட்ட எதை சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அவர் வந்து என்றும் இளமைதான் அப்படின்னு போல அவருடைய பார்வையில. சோ அதனாலதான் மேபி பரலோகத்துல கூட நம்மளுக்கு வயது கூடாது குறையாது அப்படிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இன்னொரு பக்கத்துல ஆபிரகாம் ஐயாவையும் பார்த்து நாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். ஏன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரிதான், இப்ப திடீர்னு வந்து ஆண்டவர் நம்ம கிட்ட கிளம்பு அப்படின்னா என்ன ஏதுன்னு யோசிக்காம, அதுவும் ஆபிரகாம் ஐயா கிட்ட அதை சொல்லும் போது, ஆபிரகாம் ஐயாக்கு குழந்தை கூட கிடையாதுல்ல, ஆனா சந்ததியை பெருக பண்ணுவேன் அதெல்லாம் சொல்றாங்க. ஆனா சந்தேகப்படாம ஆண்டவர் சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாரு. சோ அது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. இன்னைக்கும் ஆபிரகாம் ஐயா பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இங்கேயும் கொஸ்டின் ஓகே, என்ன அப்படின்னா, இப்ப ஆபிரகாம் ஐயா கிட்ட ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லி அதை கீழ்ப்படிஞ்சு, அதுவும் கீழ்ப்படிறதுக்கு கஷ்டமான விஷயம்தான், ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இல்ல. ஃபேமிலிய விட்டுட்டு வா, ஊரை விட்டுட்டு வா, 0ல இருந்து கிளம்புனாரு அவரு. அப்படி ஒரு விஷயத்த ஒபே பண்ணோம்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் இல்லையா? சோ அந்த மாதிரி ஆண்டவர் சொல்லி கீழ்ப்படிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருந்து, ஆனா கீழ்ப்படிஞ்சு அதுக்கான நன்மைகளை ரிசீவ் பண்ண ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு? நீங்க சொல்லும் போதே வந்துட்டு எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நான் வந்துட்டு 12th முடிச்சுட்டு ஸ்கூலிங் எல்லாம் முடிச்ச உடனே நான் வந்துட்டு காலேஜ் வந்து என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சோ அப்போ வந்துட்டு ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது எஸ்பா கிட்ட கேட்டேன், எஸ்பா நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அட் த சேம் டைம் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நான் ஒரு பக்கெட் லிஸ்ட் மாதிரி இதெல்லாம் வேணும் உனக்கு, இந்த மாதிரி காலேஜ் வேணும், இந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நானும் ஒரு லிஸ்ட் எல்லாம் போட்டு வச்சுட்டேன். போட்டுட்டு எஸ்பா வந்து கெத்செமனே தோட்டத்துல ஏசப்பா வந்து பாத்திரத்தை நீங்க கூடுமானால் நீங்க செய்யுமானாலும் என் சித்தம் அல்ல அந்த மாதிரி ப்ரேயர் அந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டு ப்ரே பண்றேன். ரொம்ப நேரமா பதிலே வரல, ரொம்ப நாட்களும் ஆயிருச்சு. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு காலேஜ்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்போ வந்துட்டு நான் ரொம்ப சீரியஸா வந்துட்டு ப்ரே பண்றேன், ஸ்பா எனக்கும் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் உன்னுடைய இதெல்லாம் வந்து நீ இரைஸ் பண்ணு அப்படின்ட்டாரு. சரி ஓகே இரைஸ் பண்ணிடுறேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதையும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணும்போது எஸ்பா சொன்னாரு, நீ இன்ஜினியரிங் தான் சூஸ் பண்ணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எஸ்பா எனக்கு இன்ஜினியரிங்கே வேண்டாம், ஏன்னா நான் வந்துட்டு மேக்ஸ்
மேக்ஸ்ல கொஞ்சம் வீக்ன்றதுனால நான் மேக்ஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு நான் ரொம்ப ஸ்டப்பனா இருந்தேன். ஆனா வந்துட்டு ஏசப்பா சொன்னாரு, நீ அங்கதான் போகணும் அப்படின்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுல 5 செமஸ்டர் மேக்ஸ் வரும். எனக்கா ஏசப்பா என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஆனாலும் நீங்க சொல்றீங்க, நீங்க நடத்துங்க. அப்போ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தேன், நான் உங்க கரத்தை பிடிச்சேன்னா நான் விட்டுருவேன் ஏசப்பா. ஏன்னா என்னுடைய கரம் வந்து ரொம்ப குட்டி கரம். ஆனா நீங்க வந்துட்டு என்னுடைய கரத்தை பிடிச்சீங்கன்னா உங்களது கரம் ரொம்ப பெருசு. சோ என்ன வந்து நீங்க என்னைய விட மாட்டீங்க, என்ன கரம் பிடிச்சு நடத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நான் சொல்லிட்டு நானும் வந்துட்டு ப்ரே பண்ணிட்டு அதே தான் எடுத்தேன். எடுத்த உடனே பாத்தீங்கன்னா உண்மையாலே சொல்ல போனா அந்த இடத்துல ஆண்டவர் வந்து அந்த ஒரே செமஸ்டர்ல கூட தலை குனிய வைக்காம உண்மையாலே போனா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயே மேக்ஸ் டாப்பர் யாரு அப்படின்னா என்னதான் சொல்றாங்க. நான் அப்பதான் நினைச்சேன், அவர் வந்துட்டு அவர் சொல்றதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னா எதுவுமே அவரால் முடியாதுன்ற எதுவுமே கிடையாது. இந்த 5 செமஸ்டருமே ஆண்டவர் நல்ல கிரேட்ஸ் கொடுத்து என்ன பிளஸ் பண்ணாங்க. சோ அது என்னால மறக்க முடியாது. ரொம்ப சூப்பர். சோ இப்படிதான் வந்து ஆண்டவருக்கு கீழ் படிஞ்சிட்டோம் அப்படின்னா பிளெஸிங்ஸ் நம்ம நிச்சயமா அதுல நம்ம பாக்குறோம் இல்லையா? சோ எல்லாருடைய லைஃப்லயுமே அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சோ அப்படிதான் ஆபிரகாம் ஐயாவும் ஆண்டவருக்கு கீழ் படிஞ்சு வந்ததுனால அவங்க சந்ததிகள்லாம் இன்னைக்கு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்கல்ல. அதுவும் ஆபிரகாம் ஐயாவுடைய பேர் வந்து இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சா அவங்க எல்லாருமே ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்னப்படுவார்கள். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு டைட்டில் வந்து ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்காரு. சோ இன்னைக்கும் நம்ம பார்க்க போற தீர்க்க தரிசனம் வந்து ஆபிரகாம் ஐயா கிட்ட ஆண்டவர் 2வது முறையா வெளிப்பட்டு என்னென்ன காரியங்கள் சொன்னாங்க அப்படின்றதுதான். ஆதியாகம புஸ்தகம் 13வது அதிகாரம் 14 - 17 வரைக்கும். லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். சோ இதுதான் ஆண்டவர் வந்து ஆபிரகாம் ஐயாவுக்கு கொடுக்கிற அந்த வாக்கு. நீ எங்கெல்லாம் பாக்குறியோ எங்கெல்லாம் நடக்கிறியோ அதெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. சோ இந்த தீர்க்க தரிசனத்துல வந்து 2 ஆஸ்பெக்ட் பாக்குறோம். ஒண்ணு வந்து லேண்ட் பத்தி இருக்கும். நீ எந்த அளவுக்கு பாக்குறியோ நீ எங்கெல்லாம் நடக்கிறியோ அதெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு தேசத்தை பத்தி ஆண்டவர் சொல்லுவாரு. இன்னொன்னு வந்து அவருடைய சந்ததிகளை பத்தி சொல்றாரு. இதுல முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, என்றென்றைக்கும் உனக்கும் உன் சந்ததிகளுக்கும் என்றென்றைக்கும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இஸ்ரேல் ஜனங்க வந்து அந்த தேசத்தை அவங்க கைப்பற்றினாங்க. ஆனா அவங்க செய்த சில பாவங்கள்னால டெம்பரரியா வந்து ஆண்டவர் அந்த தேசத்துல இருந்து அவங்கள விலக்கி வச்சிருந்தாங்க. அப்ப இப்ப இருக்கவங்கக்கா இப்ப இருக்கிறதே இஸ்ரேல் தேசம் தான். ஆனா ஒரு குட்டி பகுதியில தான் அவங்க இருக்காங்க. இப்ப ஆண்டவர் வாக்கு பண்ணினது வந்து ஒரு பெரிய பார்டர். ஆண்டவர் ஆபிரகாம் ஐயா கிட்ட சொல்லும் போது அது வந்து இன்னொரு விஸ்தாலமான ஒரு இடம். அது இப்ப ஆக்சுவலா வந்து இருக்கிற அந்த இஸ்ரேல் பாலஸ்தீனியன் டெரிட்டரிஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து அப்ப இருந்த ஹார்ட்லேண்ட் ஆஃப் கேனன். இப்ப இருக்கிற லெபனான் தான் அப்ப இருந்த நார்த்தன் கேனன். இப்ப இருக்கிற வெஸ்டர்ன் ஜோர்டன் வந்து அப்ப இருந்த ஈஸ்டர்ன் கேனன். இப்ப இருக்கிற சவுத் வெஸ்டர்ன் சீரியா வந்து அப்ப இருந்த நார்த் ஈஸ்டர்ன் கேனன். சோ இப்ப புரியுதுல, ரொம்ப பெரிய ஏரியா அது. ஆனா ஒரு சின்ன ஒரு இடத்துல தான் இப்ப அவங்க இருக்காங்க. ஆனா இது நிச்சயம் வந்து அவங்க கைப்பற்றுவாங்க. இப்ப வந்து இது எப்ப ஹிஸ்டாரிக்கலா ஃபுல்ஃபில் ஆச்சுட்டீங்கன்னா, ஆண்டவர் வந்து வாக்கு கொடுத்துட்டாரு, நீ அந்த தேசத்தை வந்து உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தாரு. அது எங்க ஸ்டார்ட் ஆச்சு அதோட ஃபுல்ஃபில்மெண்ட்? சோ நம்ம வந்துட்டு ஜோஷ்வா அவங்களுடைய காலத்துல நம்ம வந்து பாக்குறோம். இஸ்ரேலிட்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு அவங்களுக்குன்ட்டு ஒரு பொசிஷனை கொடுத்து அந்த இடத்துல வைக்கிறத பார்க்க முடியுது. மோசே ஐயா அடுத்து ஜோஷ்வா ஐயா அப்படியே வந்து உள்ள கானான்குள்ள அவங்க பிரவேசிக்கிறது அங்கதான் ஃபர்ஸ்டா வந்து அவங்க உள்ள பிரவேசிக்கிறாங்க யோஷ்வா ஐயா காலத்துல. அதுக்கப்புறம் தாவீது ராஜா வராரு. பயங்கரமான ஒரு ராஜா இல்ல அவரு. அவரோட டைம்ல வந்து நிறைய யுத்தங்கள், அவர் கண்ட எல்லா யுத்தத்திலயுமே வந்து he won அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு கிங் அவரு. சோ அவரோட பீரியட்ல ஆல்மோஸ்ட் ஆல் த டெரிட்டரிஸ் வந்து அவங்க ஆக்குபை பண்ணிருந்தாங்க. அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும் போதுதான் இந்த மாடர்ன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே ஓகே. இஸ்ரேல் வந்து
அவங்களுக்குன்னு ஒரு நாடை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1948 தான். ஆமா ஆமா. சோ நீங்க சொல்லும் போதே தெரிஞ்சிருச்சு, ஏன்னா நீங்க இத பத்தி தான் பேச போறீங்க அப்படின்ட்டு ஒரு க்ளூ இருந்ததுனால நானும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த ஸ்கூல்ல எக்ஸாம்ஸ் எல்லாம் ஆயிப்பாங்கல்ல, அதுதான் அதனாலதான் நானும் என்ன பண்ணேன், ஆனா பெரிய பிட்டா எடுத்துட்டு வந்துட்டேன். சோ வந்துட்டு இத மறந்துடக்கூடாதுல்ல, சோ அதனாலே வந்துட்டு நான் நோட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். சோ இஸ்ரேல் தேசம் வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியா வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது அதுக்கு முன்னாடியே சில காரியங்கள் நடந்திருக்குக்கா. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க World War I கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐயோ, அது சோஷியல் ஸ்டடீஸ்ல படிச்சு 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 போதும் என்ன பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறேன் அப்படின்ற மாதிரி. சோ அதுல வந்துட்டு 1914 இருந்து 1918 வரைக்கும் சோ வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் வந்துட்டு நடந்திருக்கு. வேர்ல்ட் வார் 1ல இல்லக்கா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு கன் பவுடர் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இத தயாரிக்கிறதுக்கு ஒரு அசிட்டோன் அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. இந்த அசிட்டோனை வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னா கால்சியம் அசிட்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் தேவைப்பட்டிருக்கு. அதுதான் வந்துட்டு ஜெர்மனில இருந்து இவங்களுக்கு இம்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ இத வந்துட்டு ஒரு கொஞ்ச நாட்கள்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, யூகே கவர்மெண்ட்டுக்கு கிடைக்காம போயிருக்கு. ஏன்னா இப்ப வேர்ல்ட் வார் அவங்க 2 பேருக்கு தானே நடந்துட்டு இருந்தது, ஒரு மேஜரான ஒரு அதனால இப்ப ஜெர்மனி வந்து அந்த கெமிக்கல் இப்ப கொடுக்கல. சோ இப்போ கொடுக்காததுனால சோ இப்ப இவங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல, இப்ப எப்படி அதை சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்துட்டு கைம் வைஸ்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு யூதர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இவங்களுக்கு உதவியா, இந்த யூகே கவர்மெண்ட்டுக்கு உதவியா என்ன பண்ணிருக்காரு, அந்த ஆல்டர்னேட்டிவா இந்த அசிட்டோன் நம்மளுக்கு கிடைக்கல இந்த கன் பவுடர், சோ அதை யூஸ் பண்ணி கிடைக்கிற அந்த கன் பவுடர் கிடைக்காததுனால இவர் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணிருக்காரு. சோ இந்த ஹெல்ப் பண்ணதுனால யூகே கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு டிசைட் பண்ணிருக்காங்க, சோ இந்த மனிதர் ரொம்ப நல்ல மனிதரா இருக்காரு, சோ அதனால இவருக்கு வந்துட்டு ஆமா இவருக்கு ஏதாவது செய்யணும், நம்மளும் கூட அப்படி நினைப்போம்ல. சோ அந்த மாதிரி அந்த கவர்மெண்ட் வந்து நினைச்சு சோ அப்பதான் வந்துட்டு இத எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முயற்சியை அவங்க எடுத்திருக்காங்க. சோ எடுக்க ஆரம்பிச்சு இதுதான் வந்து Balfour Declaration. கரெக்ட். சோ அது எடுக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் என்ன ஆயிருக்கு, வேர்ல்ட் வார் செகண்ட் வந்து வர ஆரம்பிச்சிட்டு இருக்கு. சோ வேர்ல்ட் வார் செகண்ட் வர ஆரம்பிச்சு இப்ப இவங்க டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் ஆமா அடக்கடலே சோ வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. வேர்ல்ட் வார் செகண்டும் வந்த உடனே வந்துட்டு இது அப்படியே கைவிட்டுரும் போல அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. பட் அதே மாதிரிதான் சூழ்நிலையும் இருந்துச்சு. ஆனா பட் லாஸ்ட்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த 1948ல அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த மனுஷனுக்காகவே ஒரு பெரிய ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. சோ அந்த முயற்சியில இஸ்ரேல் தேசம் உருவாகிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்குக்கா. சோ இப்படி இன்னொன்னு வந்து கேள்விப்பட்டிருக்கேன், அதாவது இந்த வேர்ல்ட் வார் அந்த முடிஞ்சது டைம்ல ஹிட்லர் சர்வாதிகாரியா வந்து பவருக்கு வந்துட்டாரு. சோ அவர் வந்து நிறைய இந்த யூதர்களை ரொம்ப, அவருக்கு என்ன அப்படி ஒரு வெறியோ தெரியல அந்த யூதர்கள் மேல, ரொம்ப கொடுமைப்படுத்தி அவங்கள நிறைய பேரை வந்து அழிச்சுட்டாங்க. சோ அந்த டைம்ல தான் வந்து கரெக்டா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அந்த செகண்ட் வேர்ல்ட் வார் வந்து பிரேக் அவுட் ஆயிருச்சு அந்த டைம்லன்ட்டு. சோ அந்த டைம்ல தான் அந்த ஹிட்லர் நிறைய யூதர்களை வேற அழிச்சிட்டதுனால அது ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் ஆயிருச்சு வேர்ல்ட் வைட். அது ஒரு இம்பாக்ட், ஒரு பரிதாபமான ஒரு பண்ணவங்களுக்கு இப்படியா அந்த மாதிரி. சோ அதனால இப்ப வேர்ல்ட் வைடுமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு தேசத்தை நம்ம கொடுக்கணும், இவ்ளோ வந்து இந்த தேசம் ஒடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு. அப்படிதான் 1948ல அந்த தேசம் இஸ்ரேல் தேசம் வந்து வருது. சோ இதுவும் வந்து ஒரு மாடர்ன் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த வசனத்தோட தேசத்தை குறிச்சு நம்ம பார்க்கும்போது அதோட மாடர்ன் ஃபுல்ஃபில்மெண்ட். ஆனா ஃபேக்ட் என்னன்னா, அவங்க இன்னும் ஒரு சின்ன இடத்துலதான் இருக்காங்க. ஆண்டவர் சொன்ன அந்த முழு பிளேஸ் வந்து அவங்க ஆக்குபை பண்ணல. சோ இதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கலா நடந்ததை நம்ம பாக்குறோம். இது கடைசி காலத்துல எப்படி இதனுடைய நிறைவேறுதல் இருக்கும், இந்த தேசத்தை குறிச்சுதான அந்த நிறைவேறுதல் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த வசனத்துல ஆண்டவர் சொல்லும் போதே உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த என்றென்றைக்கும் என்ற வார்த்தை வந்து அப்பனா உலகம் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தான் அப்படின்னு. ஆனா கர்த்தர் நீதி உள்ளவர்னா அவர் நீதி உள்ளவர் தான். அவங்க மனம் திரும்பினாதான் அந்த தேசத்தை வந்து அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்றதுல ஆண்டவர் உறுதியா இருக்கிறார். என்னதான் பிள்ளையா இருந்தாலும் அவர் கர்த்தர்ல. கண்டிப்பா
அதனால அவர் ஒரு ஜட்ஜா இருந்து பார்க்கும்போது, ஒரு காடா இருந்து பார்க்கும்போது எல்லாரையும் அவர் ஒரே கண்ணுல தான் பாக்குறாருல. அதனால எல்லாருக்குமே ஒரே நீதி ஒரே நியாயம் அப்படின்றதுனால ஆண்டவர் அந்த விஷயத்துல ரொம்ப கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கிறாரு. சோ இது எப்ப நிறைவேறும்? நீ பார்க்கும் இடம்லாம் நான் உனக்கு கொடுப்பேன், நீ நடக்கிற இடம்லாம் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னது எப்ப நிறைவேறும்னா, ஆண்டவருடைய அந்த 1000 வருஷம் அந்த அரசாட்சியில தான் அது நிறைவேறும். சோ அவரே வந்து கிங்கா இருந்து அவருடைய ஜனங்களுடைய அந்த தேசங்கள் எல்லாம் வந்து அவங்க என்னென்ன வாக்கு பண்ணாங்களோ அந்த பார்டர்ஸ் அந்த டெரிட்டரி ஃபுல்லா வந்து அவங்களுக்கு அந்த டைம்ல கிடைக்கும். சோ அந்த மில்லேனியம் பீரியட்ல தான் அந்த வண்டர்ஃபுல்லான திங்ஸ் எல்லாம் நடக்கும். சோ இதுக்கு இடையில வந்து லேண்ட் மட்டும் இருந்தா போத மாட்டீனா? இல்ல. இப்ப இந்த தீர்க்க தரிசனத்துல வந்து 2 ஆஸ்பெக்ட் நம்ம பார்த்தோம். ஒண்ணு வந்து லேண்ட், இன்னொன்னு வந்து டிசெண்டன்ஸ். இப்ப டிசெண்டன்ஸ் பார்த்தா இப்ப நான் ஹிட்லர் பத்தி நான் சொன்னேன்ல, சோ அங்கேயே வந்து நிறைய பேர் அழிக்கப்பட்டாங்க. அப்படி பார்க்கும்போது யூதர்களை பத்தி நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா நிறைய முறை அவங்க ஒடுக்கப்பட்டிருக்காங்க. அது ஏன் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது கர்த்தருடைய வார்த்தையில எழுதப்பட்டிருக்கு. அது அப்படிதான் நடக்கும். அது நம்ம தவிர்க்க முடியாத ஒரு காரணம். சோ இந்த டிசெண்டன்ஸ் பத்தி ஆண்டவர் சொல்லும் போது பூமியின் தூளை போல் ஆக்குவேன் அப்படின்னு சொன்னார். இதனுடைய ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ஃபுல்ஃபில்மெண்டே வந்து நம்ம எங்க பாக்கலாம் அப்படின்னா எக்ஸோடஸ்ல நம்ம பார்க்க முடியுது. சோ இஸ்ரவேல் ஜனங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டோடைய சமூகத்துல முறையிடுகிறத பார்க்க முடியுது. சோ இவங்களுடைய பெருக்கத்தை பார்த்து அங்க இருக்கிற எகிப்து தேசத்து மக்கள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அதனாலதான் இவங்க எப்படியெல்லாம் நம்மள வந்துட்டு இது பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்லிதான் அவங்கள ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் கொடுத்து ரொம்ப ஒடுக்கி இருக்காங்க. ஆமா, ஒரு ஸ்டார்டிங் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்னு என்னன்னா நிறைய டைம் அவங்க ஒடுக்கப்பட்டும், அவங்க சிதறடிக்கப்பட்டும், அவங்க கொல்லப்பட்டும், அவங்க அழிக்கப்பட்டும், அவங்க எதிரி தேசம் வந்து அவங்கள மேற்கொண்டிருக்கு, பஞ்சத்துல மறைச்சிருக்காங்க, இயற்கை சீற்றங்கள்ல மறைச்சிருக்காங்க. இதெல்லாம் போக இன்னும் வந்து யூதர்கள் நிக்கிறாங்க. இப்படி ஒரு கம்யூனிட்டி பீப்புள் வந்து இருக்காங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா வேற யாருமே இருந்திருக்க முடியாது. கண்டிப்பா இவங்க ஏன் இன்னும் இருக்காங்கன்னா அந்த கவர்னன்ட்ட வந்து ஆண்டவர் பாதுகாத்துக்கிட்டே வராரு. கண்டிப்பா அதனுடைய நிறைவேறுதல் தான் இதெல்லாம். சோ இதனுடைய கடைசி கால நிறைவேறுதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லாட்டினா. சோ இப்ப அதுக்கு முன்னாடி வந்து இந்த லேண்ட் வந்து மில்லேனியம் பீரியட்ல ஆக்குபை பண்ணிருவாங்க. ஆனா இப்ப ஜனங்கள்லாம் எங்கெங்கயோ இருக்காங்களே அப்படின்னா. ஆமா. சோ அவங்க எல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு காலகட்டமா கொஞ்சம் கொஞ்சம் பீப்புளா வந்துட்டு வர ஆரம்பிச்சிருக்காங்கக்கா இஸ்ரேல் தேசத்தை நோக்கி. சோ வந்துட்டு அந்த இடத்துல போர் நடந்திருக்கு, World War I வந்திருக்கு, World War II நடந்திருக்கு. எல்லாத்தின் மத்தியிலயும் வந்துட்டு மக்கள் வந்துட்டு அவங்களுடைய சொந்த இடத்துக்கு வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்குதான் வந்துட்டு ஒரு பேரு சொல்லப்பட்டிருக்கு, அலியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அதனால அவங்க வந்துட்டு அவங்க ரிட்டர்ன் அவங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்போ வந்திருக்காங்க அப்படின்னா 1882ல இருந்து 1914ல ஃபர்ஸ்ட் அங்க வந்திருக்காங்க. சோ கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட். அவங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அங்க வந்துட்டு அக்ரிகல்ச்சர் எல்லாம் வந்துட்டு அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. அடிப்படையா தானே. ஆமா ஆமா. சோ அதனால வந்துட்டு அவங்க வந்தோடனே அதை ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அடுத்ததான் கொஞ்சம் பீப்புள் வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அவங்க எல்லாம் வந்துட்டு டாக்டர்ஸ், லாயர்ஸ் இந்த மாதிரியான பீப்புள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த எத்தனை வருஷம் கேப்ல நடந்துச்சு இதெல்லாம்? 1919ல இருந்து 1939க்குள்ள செகண்ட் பேட்ச் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இவங்கலாம் வந்துட்டு டாக்டர்ஸ், லாயர்ஸ் இந்த மாதிரி ஆட்கள், ரொம்ப பிரில்லியன்ட் பீப்புள் வந்துட்டு இவங்க வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிருக்காங்க அந்த இடத்துல. சோ அவங்க வாழணும்ல அங்க வந்துட்டு, அதனால வந்துட்டு ஒரு ஃபியூச்சர் ஸ்டேட்டை வந்துட்டு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்துட்டு அவங்க அதை பண்ணிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்கதான் வந்து இந்த தெல் அவீவ் அந்த சிட்டி எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பில்ட் பண்ணதா. சோ அவங்கதான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் குரூப் ஆஃப் பீப்புள் வந்திருக்காங்க. சோ அந்த டைம் வந்து World War II நடந்துட்டு இருந்ததுனால வந்துட்டு ரொம்ப பெருசா அது குறிப்பிடப்படல எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, யாரு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1948ல இருந்து 1960க்குள்ள கொஞ்சம் பீப்புள்ஸ் வந்து வந்திருக்காங்க. சோ இவங்க வந்துதான், ஏன்னா இப்போ வந்துட்டு தேசம் வந்துட்டு அவங்களுடைய கண்ட்ரோல்ல வந்துருச்சுல, சோ அதனால தேசம் கிடைச்சிச்சு விடுதலை அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு ஒரு பெரிய ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து அவங்களே முன்னிருந்து எல்லா காரியத்தையும் அவங்க செஞ்சிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1970ல இருந்து இன்ன வரைக்கும் அந்த தேசம் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அதே போல மக்களுடைய தொகைகளும் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு விரிவடைகிறத பார்க்க முடியுது. சோ இன்னைக்கு வரைக்கும்
அப்படி சிதறடிக்கப்பட்ட யூதர்கள், அதாவது வேர்ல்ட் வைடு அங்கங்க இருக்கிற யூதர்கள்லாம் இன்னும் வந்து இஸ்ரேல் தேசத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க, இப்பயும் வந்துட்டு இருக்காங்க. போர் நடக்கிற அந்த சீசன்ல கூட டிராவலிங் பேக் டு தேர் கண்ட்ரி தான். சோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை அது அழியாதது, அது மறையாதது இல்ல. இது எப்ப அந்த மில்லேனியம் பீரியட்ல ஹோல் லேண்ட் வந்து அவங்களுக்கே ஆண்டவர் கொடுப்பாரோ, அப்ப அந்த இடத்துல வாழ்றதுக்கு அந்த ஜனங்களும் அங்க இருப்பாங்க. அந்த நன்மையை ருசிக்க, அங்க இருக்கிற பிளெஸிங்ஸ் எல்லாம் அவங்க ரிசீவ் பண்ண, அங்க இருக்கிற எவ்வளோ ஒரு பாலும் தேனும் ஓடுற கானான் தேசம் அப்படின்னு தானே ஆண்டவர் வாக்கு பண்ணாரு. சோ அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அந்த ஜனங்கள் வந்து அங்க இருப்பாங்க. அது நிச்சயமா மாறாது. சந்ததி சந்ததியா இருந்துகிட்டே இருக்காங்க, இன்னமும் இருந்துகிட்டுதான். ஆமா டீனா. சோ இப்படிதான் வந்து இந்த ஆபிரகாம் ஐயாவுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு, நீ பாக்குற இடம் எல்லாமும், நீ நடக்கிற இடம் எல்லாமும் நான் உனக்கு கொடுப்பேன், என்றென்றைக்கும் உனக்கும் உன் சந்ததிகளுக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதும், பூமியின் தூளை போல உன் சந்ததிகளை பெருக பண்ணுவேன் அப்படின்றதும் நிறைவேறும். இதுல என்ன இன்னும் ஒண்ணு அப்படின்னா, இந்த சந்ததிகளை பத்தி நம்ம பேசும்போது வெறும் இந்த யூதர்களை மாத்திரம் நம்ம கணக்கு எடுத்தோம் அப்படின்னா அவ்வளவு பேர் வருவாங்களா, பூமியின் தூளை போல இருப்பாங்களா அப்படின்னா நிச்சயமா இருக்க மாட்டாங்க. ஆனா கலாத்தியர் புஸ்தகத்துலதான் நம்ம வாசிக்கிறோம்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற எல்லாருமே ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தான் அப்படின்னு. அப்ப நீங்களும் நானுமே கூட ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தான். சோ அப்படி பார்க்கும்போது வேர்ல்ட் வைட்ல நிறைய பேர் இன்னைக்கு ஆபிரகாமுடைய பிள்ளைகளா அழைக்கப்படுறோம். கண்டிப்பா. சோ அதுதான் வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9வது வசனத்துல இருக்கும். யாருமே எண்ணக்கூடாத அளவுக்கு ஆன ஜனங்கள் அந்த பரலோகத்துல இருப்பாங்க. பரலோகத்துல இருக்க போற எல்லாருமே வந்து அப்கோர்ஸ் ஆபிரகாமுடைய பிள்ளைங்களா தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா எல்லாரும் ஆண்டவரை விசுவாசிச்சாதான் பரலோகத்துக்கே போக முடியும்ல, அவர் தான் வழி. அதனால அப்படி யாருமே எண்ணக்கூடாத அளவுக்கு அவருடைய சந்ததிகள் பெருகும் அப்படின்றதுடைய ஃபுல்ஃபில்மெண்ட், எண்ட் டைம் ஃபுல்ஃபில்மெண்ட் நம்ம அங்க பார்ப்போம். சோ ஆபிரகாம் ஐயாவுக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்துவம், அந்த கவர்னன்ட் வந்து ஐசக்குக்கு டிராவல் ஆகி அதுல இருந்து யாக்கோபுக்கு வந்து, யாக்கோபுல இருந்து கோத்திரங்களுக்கு வந்து இப்படி பயங்கரமா அந்த கவர்னன்ட் வந்து இன்னும் ஃபுல்ஃபில் ஆயிட்டே இருக்கிறத நம்ம பாக்குறோம். So this is a fulfillment of that prophecy. சோ நேயர்களே, இப்படிதான் ஆண்டவர் வந்து ஆபிரகாம் ஐயாவுக்கு வெளிப்பட்டு எப்படி அவருடைய சந்ததிகளை குறிச்சும், அவருக்கு வாக்கு பண்ணின தேசத்தை குறிச்சும், வாக்கு பண்ணினது எப்படி நிறைவேறுச்சு, எப்படி நிறைவேறிக்கிட்டே இருக்கு, எப்படி நிறைவேற போகுது கடைசி காலத்துல அப்படின்றது, இதுதான் அதனுடைய விளக்கங்கள். இது நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு ப்ராபஸியோட நாங்க உங்களை மீட் பண்றோம். Until then, God bless you.